ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தா கோயம்புத்தூரில் வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் வீடியோஸ் தான். கோயம்புத்தூர் வந்துட்டு தமிழ்நாட்டில் மெயினான ஒரு சிட்டி தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் அவ்வளோ டெவலப்பாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிட்டியும் தான் இப்போ வந்து நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர். அங்கே வந்துட்டு பார்த்தா நிறைய ஆளுங்க வந்துட்டு இந்த நம்ம சென்னை மாதிரி தான் இந்த கோயம்புத்தூர் மினி சென்னைன்னு அப்படியே சொல்லலாம். அந்த மாதிரி தான் கோயம்புத்தூர் இப்போ வந்துட்டு இருக்குது. ரொம்ப நிறைய ஆளுங்க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தால் வந்துட்டு வர்றாங்க. அங்கே கோயம்புத்தூர் டவுனில் பார்த்தா பல இடத்துல இருந்து வந்தவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி இருப்பாங்க. கேரளா, தமிழ்நாடு, அது மாதிரி கர்நாடகா அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அவங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு வேலைக்கு நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்குது. கோயம்புத்தூர் வந்துட்டு ரொம்ப அப்போ வந்துட்டு டெவலப்பாக வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற டைம்லேயே வந்துட்டு கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்துட்டு நிறைய சிலைகள் செஞ்சுட்டு அவ்வளோ டெவலப்பாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு இடிஞ்சு புடிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் இக்கட்டான இதில் இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு மாற்றி இப்போ இதெல்லாம் பண்ணி புது பஸ் ஸ்டாண்டெல்லாம் போட்டு ஒரு ஏர்போர்ட் மாதிரியே அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருந்தது. அந்த டைமில் 2016 அந்த 14 அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இப்போ அதே சேம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தா வந்துட்டு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அது இது எல்லாம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே ஆயிடுச்சு. அது அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா எங்கேயோ இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு. அது மாதிரி தான் வந்துட்டு இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மெயினாக இங்கே இருக்குது. எங்கேருந்து வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தா இந்த வந்துட்டு கூடலூர் சைடில் இருந்து அது மாதிரி ஒம்பூர், குன்னூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெயினாக வந்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துட்டு கோயம்புத்தூர் தான். அங்கே தான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்துட்டு அதெல்லாம் சிஸ்டம்லாம் மாற்றிட்டு இப்போ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வர தேவையில்லை. இப்போ வந்துட்டு லாங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு மினி ஆஃபீஸ் எல்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணுற மாதிரியே இப்போ எல்லாமே செட்டப் ஆயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி காந்திபுரத்தில் வந்து தான் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போவாங்க. காந்திபுரம் வந்துட்டு மெயின் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இது கோயம்புத்தூரோடது. காந்திபுரத்தில் தான் வந்துட்டு ஆளுங்க வருவாங்க. அங்கே வந்துட்டு தான் பஸ்ஸுங்க வந்துட்டு இந்தந்த ரூட்டுக்கு போகணும், எங்கள்கிட்டலாம் போகணும் மெயினே லாங் பஸ்ஸஸ்ஸு அது மாதிரி வந்துட்டு இந்த காந்திபுரத்தில் இருந்து இருக்கிற சிறு இடங்களுக்கெல்லாம் போகிறது வந்துட்டு நம்ம பஸ்ஸு அந்த மாதிரி பஸ்ஸு மெயின் சர்வீஸை வந்துட்டு இந்த காந்திபுரத்தில் தான் இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் வந்தவங்க டெஃபினட்டாக காந்திபுரத்துக்கு வந்திருப்பாங்க, ஒரு தடவை வச்சு வந்திருப்பாங்க. ரொம்ப இங்கே வந்துட்டு எல்லாமே இங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு வேண்ட சாப்பாடு, அது மாதிரி டீ, ஸ்நாக்ஸு, என்ன வேணாலும் எது வேணாலும் பொருள், மெட்டல்ஸு, ரெடிமேடு ஃபர்னிச்சர்ஸு, ட்ரெஸ்ஸு, க்ளாத்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் நமக்கு வந்துட்டு இந்த காந்திபுரத்துலேயே வந்துட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி அங்கே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நடந்தால் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ எல்லாமே பொருள் வந்துட்டு இங்கே கிடைக்கும். அது மாதிரி தான் இங்கேருந்து சென்னைக்கு போகிறாங்க, சேலத்துக்கு போகிறாங்க, கூடலூர் அந்த சைடுக்கு போகிறாங்க, கேரளா ஸ்டேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா பஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் இடத்துலலாம் வந்துட்டு வந்துடும். இங்கேருந்து வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு போகலாம். அப்போ அந்த மாதிரி டெவலப்பான ஏரியா தான் வந்துட்டு இந்த கோயம்புத்தூர். இது வந்துட்டு இப்போவும் வந்துட்டு டெவலப்டாக இனி வந்துட்டு எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் அந்த வந்துட்டு கவர்மெண்ட் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்காக வந்துட்டு ஏதாவது சலுகைகள் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இனியும் மேலே வந்துட்டு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.